வணக்கம். நான் உங்கள் கலனி வீரன். வணிகர்களின் சுதேச இளைஞர் வெள்ளையனை அவருடைய போர்ப்படை தளபதியாய் களமிறங்கி இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திட்ட எங்களுடைய ஐயாவை ஏற்றுதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். இப்பொழுது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தென்காசி மாவட்ட தலைவராக பொறுப்பை ஏற்று என்னுடைய பணியை நான் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பணம் படைத்த செல்வந்தர்களுக்கு மத்தியில் நல்ல குணம் படைத்த வீரனாய் செயல்பட்டு காட்டி கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே உள்கட்சி புசலே நிறையா இருக்குது. இதை நம்மளால் தீர்க்க முடியாது. ஆல்ரெடி உள்ளே வந்தவரை தான் தெரியுது, ஒவ்வொரு செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்குது. அதனால் வணிக பணி மிக முக்கியமானது. வணிகர்களை பாதுகாப்பதுக்கு தான் நான் குரல் கொடுப்பேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய சுதேச நாயகன் வெள்ளையன் ஐயா எங்களுக்கு வணிகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், வணிக சொந்தங்கள் எவ்வாறு ஜாதி மதம் வராது அனைத்து மக்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ பழகினீங்கன்னா கல்விவரன் பழக மாட்டேன். என்னுடைய செயல்பாடு எப்பொழுதும் நேர்கோட்டு பாதை, சமநிலை நேர்கோட்டு பாதை தான் செல்வேன். எனவே இங்கே இருக்கின்ற உள்கட்சி புசலையை எங்களால் தீர்க்க முடியல. இதில் நாங்கள் வணிக பிரச்சனையை தீர்க்க முடியுமானா என்னால் முடியாது. மற்றவங்களால முடியும்னா அவங்கள வச்சு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒரு சில தலைவர்களுடைய செயல்பாடுகளை தான் நான் இந்த அமைப்பை விட்டு வெளியே போகிறேன். சரிங்களா? ஏன்னா அமைப்புடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய செயல்பாடு. நான் இந்த அமைப்பில் பயணித்த காரணத்துக்காண்டி மரியாதை நிமித்தமாக நான் சொல்லிகிட்டே கிளம்புறேன். சரிங்களா ஐயா? நன்றி உறவுகளே. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் குளத்தூர் ரவி அண்ணாச்சி அவருடைய தலைமையேற்று இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் இங்கே நடக்கின்ற ஒரு சில செயல்பாடுகளில் இனி வெளியே அனுப்புவதற்காக பல செயல்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஏற்று நான் இப்பொழுது வெளியேறிக் கொள்கின்றேன். ஏன்னா முதலில் கோணல்லாம் முற்றும் கோணல். தலைவர்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. அதனால் நான் இந்த அமைப்பை விட்டு இன்றைய தினத்திலிருந்து 27/6/2025 இன்றைய தினத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேறிக் கொள்கின்றேன். வணிக சொந்தங்களே, என்னை ஏற்று வந்தவர்கள் அந்த அமைப்பில் பயணிச்சுக்கிடுங்க. ஏன்னா கல்விவரன் வெளியே போகிறான், நம்மளும் வெளியே போகணுன்ட்டு யாரும் வராதுங்க, தயவு செய்து. சரிங்களா? நான் உங்களை நம்பிக்கை தான் சேர்த்து விட்டேன். காசு பணத்தை செலவழித்து நிறைய பேர் நிறைய செயல்பாடுகளோடு போய்கிட்டு இருப்பீங்க. நண்பர்களாக இருக்கட்டும், தம்பிமார்களாக இருக்கட்டும், தயவு செய்து யாரும் வெளியே வர தேவையில்லை. நீங்கள் பயணிங்க. எனக்கு இங்கே இனி அனுப்புவதற்காண்டி ஒரு செயல்பாடுகள் நடந்தது. அதை அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, நானும் வெளியேறி விட்டேன். சரிங்களா? நன்றி உறவுகளே.